வணக்கங்க. நான் இப்போ kudamilagai முட்டை பொரியல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ துவச்சிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுறேன். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு குடமிளகாய் அதையும் சேர்க்குறேன். பெருசாக ஒரு குடமிளகாய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இதோட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்புத்தூள் சேர்க்குறேன். கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, காரம் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்கலாம். இனி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 முட்டை நான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சி அப்படியே நேரடியாக கலக்காமலே உள்ளே ஊற்றிடலாம். முட்டை அப்படி கொஞ்சம் 1 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து அப்படியே நல்லா கிண்டி விட்டுடலாம். முட்டை பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கவனமாக அடி பிடிக்காமல் பார்க்கணும். மல்லி இலை மட்டும் போடுறேன். இவ்வளவுதான், kudamilagai முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். காரம் உப்பு எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.